ஒரு சிற்பி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கருங்கல்ல வச்சு மரத்தடியில் உளியால் செதுக்கிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த வழியாக ஒருத்தர் போயிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு வெயில் தாங்க முடியல. சரி நம்மளும் இந்த மரத்தடியில் கொஞ்சம் நேரம் நின்று இலைப்பாரிட்டு போகலான்னு சொல்லிட்டு நின்றுருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவர் செதுக்கும் போது அதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவர் நின்றுருக்கிறார். நிழலுக்கு நிற்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த கருங்கல்லேருந்து ஒரு அழகான முகம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே பயங்கர ஹாப்பியான உடனே போக வேண்டிய வேலையெல்லாம் மறந்துட்டு அதை அப்படியே நின்று கூர்ந்து கவனிச்சுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நிற்கிறாரு. நேரம் ஆக ஆக சிற்பி அதை நிறைய செதுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு அழகான உருவமே வந்துருச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமான அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உடம்புக்குள்ளே வந்துருச்சு. வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, அந்த சிற்பிகிட்டே கேட்டுருவோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இவ்வளோ அழகாக நீங்கள் பொறுமையாக செதுக்குறீங்களே, இதுக்கு எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க இந்த சிற்பத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த சிற்பி சொல்லியிருக்கிறாரு, நான்லாம் ஒன்றும் செதுக்கெல்லாம் இல்லை, அந்த உருவத்தெல்லாம் நான் ஒன்றும் கொண்டு வரல, ஆல்ரெடி இந்த கருங்கல்லுக்குள்ளே அந்த உருவம் இருக்குது, இது மேலே தேவையில்லாத கற்கள் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ராவை மட்டும்தான் நான் வெட்டி வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறேன், அந்த உருவம் தானே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான் என் வேலை அப்படின்னு பெருந்தன்மையாக அழகாக சொல்லிட்டாராம். இதே மாதிரி தான் நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நமக்கு வர்றதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம உள்ளே தான் இருக்குது. நம்ம உள்ளே இருக்கிற வெற்றியை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்மளுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம், கொஞ்சம் பயம், கொஞ்சம் அலுப்பு, இந்த மாதிரி விஷயங்களால் என்ன பண்ணியிருக்கிறோம், மூடி போத்தி வச்சுருக்கிறோம். அதை மட்டும் நீக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெற்றி எல்லாருக்கும் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி தான் நம்ம உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்பும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சூப்பரான ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் ஒளிஞ்சு இருக்குதுங்க. ஆனால் மேலே என்ன ஆயிடுச்சு, நல்ல ஃபேட்டு மூடினதுனால எந்த ஒரு ஷேப்பும் தெரியவே இல்லை. நம்மளோட இந்த ஃபேட்டை மட்டும் நீக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அழகான செஸ்ட்டு, நல்ல ஒரு ஆம்ஸு, சிக்ஸ் பேக்கான ஒரு ஆப்ஸு, ஒரு திடகாத்திரமான தைஸு, ஒரு நல்ல கரடு முரடான காப் மசில், இது எல்லாமே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, நம்மளோட சோம்பேறித்தனம், நாளைக்கு பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ், நாளைக்கு நடந்துக்கலாம் வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிற ஒரு போக்கு, இன்னும் வாயை கட்ட முடியல, நாக்குக்கு அடிமை, நம்மளோட அலுப்பு படுறது, சோம்பேறித்தனம், இதெல்லாம் நீக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ளே இருக்கிற அழகான ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது அப்படியே அழகாக ஜொலிச்சு நம்மளும் ஒரு சூப்பரான சிலையாக ஜொலிப்போங்க. வெற்றியாக இருந்தாலும் சரி, அது அழகான ஃபிட்டான பாடியாக இருந்தாலும் சரி, அதை வெளியிலேருந்து நம்ம தேடி கொண்டு வர்றது கிடையாது, நம்மளுக்குள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு வர்றது, அது மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அத்தனை பேரோட மனசும் ஒரு விஷயத்தில் மட்டும் ஒத்துமையாக இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, குண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஷேப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொப்பை மட்டும் போயிட்டா போதும், மற்றதெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஆக்டரோ இல்லை ஆக்ட்ரஸோ என்ன பண்ணுவாங்க, நல்ல ஃபேட்டாக குண்டாக தான் இருப்பாங்க, ஆனால் தொப்பையே இல்லாமல் இருப்பாங்க. ஏன் அவ்வளோ தூரம், நம்ம ரிலேட்டிவ் ஃப்ரெண்டை கூட அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அப்போ நம்ம மனசு என்ன தோணும் தெரியுமா, ஐயோ எனக்கு வெயிட் இருந்தால் கூட பரவாயில்ல, வெயிட் குறையலனாலும் பரவாயில்ல, இவங்க மாரி ஆகிட்டா போதும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம்ல. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பின்னாடி அவங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய வாயை கட்டியிருப்பாங்க, டயட்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, நிறைய நேரத்தை ஒதுக்கியிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியறதே கிடையாது. நாம் ஆனால் வெயிட்டை குறைச்சி ஃபிட் ஆகிடணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். ஏன் நம்ம அப்படிலாம் யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் போட போட பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் முக்கியமாக ஒரு 3 மசில் தான் ரொம்ப பெருசாக ஷேப் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒன்று நம்மளோட தொப்பை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டு தெரியும், மூணாவது பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு. இது மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் ஷாகியாக லூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையால் தான் நம்ம என்ன நினைக்கிறோம், வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஷேப்பாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியோட பிக்கஸ்ட் மசிலே இந்த 3 தான். வெயிட் போட ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா பாடியில் ஸ்டோர் ஆக போகிற ஃபேட் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆப்ஸில், பட்டில், செஸ்ட்டில் தான் சேரும். அதுக்கு அப்புறம் தான் கை, கால், கழுத்து இதெல்லாம் வெயிட் போட்டு ஃபேட்டாக தெரிகிற மாதிரி தெரியும். அதே போல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி குறைக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு குறையிறது நம்ம பாடியில் எல்லா வெயிட்டும் குறையும், ஆனால் தொப்பை, பட்டு, செஸ்ட்டு தான் கடைசியாக குறையும். ஏன்னா அதுதான் பெரிய மசில், ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும் ஃபேட்டு, அதுதான் கடைசியாக முடியும். ஸோ அதனால் அது ஆரம்பிக்கும் போது தெரியறதும் அங்கே தான் தெரிய ஆரம்பிக்கும், முடியும் போது அதுதான் தெரியும். இதுக்கு என்ன காரணம், இன்னொரு காரணம் இருக்குது. ஏன் தெரியுமா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவோம், ஆனால் இந்த பர்டிகுலராக மசிலை டார்கெட் பண்ணி, செஸ்ட்டையோ ஆப்ஸையோ டார்கெட் பண்ணி செப்பரேட்டாக அதாவது எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தீங்களா,
நமக்கு ஒர்க் அவுட் தெரியறதில்ல. அதுக்கு என்ன பண்ணுறது, அப்படியே பண்ணாலும் அடுத்த நாள் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தெரியறதே கிடையாது. அதான உண்மை. ஆனால் அதுக்காக நம்ம அப்படிலாம் விட்டுறவே முடியாது. கண்டிப்பாக ஏதாவது பண்ணி தான் ஆகணும். நானும் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு பாடியோட பெரிய மசில் ஆரம்பித்து சின்ன மசில் வரைக்கும் ஒரு ஒர்க் அவுட்டாக டே பை டே நம்ம வந்து ஒரு பேக்கேஜாக அப்படியே கொண்டுட்டு போயிடலான் இருக்கிறேன். ஸோ அதுக்கான ஆரம்பம் தான் இந்த ஒர்க் அவுட் வீடியோ. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த ஒர்க் அவுட் எல்லாம் கண்டினியூஸாக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருக்கணும். அப்படி ஒரு வேலை இல்லைன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்த போட போகிற வீடியோக்கள் ஒர்க் அவுட் எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக என் மூலமாக வந்து சேர்ந்துடும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா செஸ்ட் மசில்ஸ்க்கான ஒர்க் அவுட்டை தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஏன் செஸ்ட் மசிலில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். இது மேல் ஃபீமேல் 2 பேருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மசில்ஸ். ஸோ 2 பேருக்குமே தேவை இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை தாண்டி சயின்டிஃபிக்கலான ஒரு உண்மையும் இருக்குது. அதை சிம்பிளாக நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம செஸ்ட் மசிலோட நேம் பார்த்தீங்கன்னா பெக்டோரிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மேஜர், மைனர், சப், ஆன்டீரியர் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. செஸ்ட் மசில் அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இதை ஸ்ட்ரெங்க் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கிற ஷோல்டராக இருக்கட்டும், ஆம்ஸாக இருக்கட்டும், இந்த மசிலும் ஸ்ட்ரெங்க் ஆகும். இதுதான் இதோட கனெக்டிங் மசில்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா நம்ம புஷ்அப்ஸு, பிளாங்கு, ஷோல்டர், ஆம்ஸ் ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அதை ஸ்ட்ரென்த் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் நான் ஏன் பண்ணணும், இதை பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதை பண்ணணும்னா நம்ம சிம்பிளாக நடைமுறை வாழ்க்கை இருக்குல்ல, நம்ம வீட்டு வேலையெல்லாம் பண்ணுறோம்ல, ஒரு வாட்டர் கேனை தூக்கி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை கேஸ் சிலிண்டர் நகர்த்தி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டூர் போகும்போது ஒரு பேக்கை எடுத்து தூக்கிட்டு போகிறதா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே நம்ம ஆம்ஸு, ஷோல்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு செஸ்ட்டை தான் நம்ம பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். நீங்கள் நினைப்பீங்க நான் எதுக்கு பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகணும், இப்போ தான் ட்ராலி வந்துச்சே இழுத்துட்டே போவேனே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம ஆசையாக கொஞ்சக்கூடிய நம்ம குழந்தையாக இருக்கட்டும், நம்ம பேர குழந்தையாக இருக்கட்டும், அதை அடுத்தவங்களை தூக்கி சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் முடியும். நாம் தான் தூக்கி கட்டி தழுவி கொஞ்சம் முடியும் இல்லையா? அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதுக்காக இதை ஸ்ட்ராங் பண்ணி தான் ஆகணும். இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் அண்டு ஸ்பைனோட அலைன்மெண்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது போஸ்டர் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த போஸ்டர் கரெக்ஷன் கரெக்டாக, அதாவது சர்விக்கல்லேருந்து டெயில் போன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைனோட அலைன்மெண்ட் கரெக்டாக ஆகிடும். இது கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்து வலி, பேக் பெயின் இதெல்லாமே இருக்காதுங்க. அதுக்காகவாது நம்ம கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும். இதை விட முக்கியமான விஷயம், இந்த ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் நம்ம பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் அதிகமான கலோரி பேர்ன் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதுனால வெயிட் லாஸ் நிறைய ஈஸியாக பண்ண முடியும். இதை விட முக்கியமாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்பீங்க இதை வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் பெருசாகிடுமோ, ஆம்ஸ் பெருசாகிடுமோ அப்படிலாம் நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அது எல்லாமே ஒரு ஃபேட் டிஷ்யூ தான். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் வராது. உள்ளுக்குள்ளே இருக்க மசிலை தான் நம்ம ஸ்ட்ரெங்க் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆகி உங்களோட பிரஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ண போஸில் நல்லா ஃபர்மாக இருக்கும். அதனால் ஷேப்பாக தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏற்கனவே நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் இப்போ பண்ண போகிறதுக்கும் ஒரு புது ஐடியாவை இது உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய சேலஞ்ச் எல்லாம் நீங்கள் வெயிட் லாஸ்க்காக பண்ணியிருப்பீங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா வெறும் 15 நிமிஷம் 15 மினிட்ஸ் இருந்தால் போதும், சூப்பராக உங்கள் ஒர்க் அவுட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு சின்ன ரூமு இல்லை ஒரு பால்கனி இல்லை ஒரு சின்ன வராண்டா இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணலாம். ஏன் நீங்கள் ட்ராவல் பண்ணால் கூட அங்கங்கே இருக்கிற இடத்துல ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதில் இருக்கிற ஒர்க் அவுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒர்க் அவுட், எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட். அதெல்லாம் வச்சு தான் ஒரு சூப்பரான ஷெடியூலை நான் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் சொல்லித்தர போகிற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு 4 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட செஸ்ட் டோன் ஆகி அவ்வளோ ஷேப்பாக மாறிடும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் நடை, உடை, பாவனை அத்தனையுமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக போட்டு பார்க்க போகிறீங்க. உங்களோட கான்ஃபிடென்ட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிகமாக இருக்குங்க. அதிக நேரம் அதுக்கப்புறம் கண்ணாடியில் உங்களையே நீங்கள் ரசிச்சுட்டே இருக்க போகிறீங்க. ஏற்கனவே நிறைய சேலஞ்செல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதை முடித்தவங்களுக்கு தெரியும் அவ்வளோ சேஞ்சஸை கொடுக்கும். ஆனால் இந்த சேலஞ்ச் அந்த மாதிரி கிடையாது. அதை விட 10 மடங்கு அதிக சேஞ்சை கொடுக்க போதுங்க. இந்த ஒர்க் அவுட்ஸில் நம்ம யார் யாரெல்லாம் பண்ணலாம், யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது, எப்போ ஆரம்பிக்க போகிறோம், என்ன சாப்பிடணும், என்னெல்லாம் அடுத்து பண்ண போகிறோங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் அவுட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்டோட ஃபர்ஸ்ட்லையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூபோட போஸ்ட்டு, இன்ஸ்டாவோட பயோ, ஃபேஸ்புக் இது எல்லாத்துலேயுமே லிங்க்கை கொடுத்துட்றேன். உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட செஸ்ட்டுக்கான ஹெல்த்தை இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நெவர் எவர் கிவ் அப். தள்ளி போடுற விஷயம் அத்தனையுமே நம்மளை விட்டு தோற்று போயிடும். அதனால் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் வரும் வரை ஸ்டே டியூன் ஆன் ஆல் டி ஃபிட்னஸ் அன்லிமிட்டட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.